ஊரில் கடைசி நாள் சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஒரு வாரமாக வந்து நான்வெஜ் எதையுமே கண்ணால் கூட பார்க்க முடியலை. ஊர் கோவில் திருவிழா பால்குடம் எடுக்கிறோங்கிறதுனால விரதம் அப்படிங்கிறதுனால காலையில் சண்டே அன்னைக்கு காலையில் வந்து தம்பிக்கு வந்து இந்த பேன் கேக் வந்து முட்டையும் வாழைப்பழமும் போட்டு செஞ்சு கொடுப்பேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் செஞ்சு கொடுத்தேன். எங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசை நாள் வச்சு சாம்பார் இருந்துச்சு, அதனால தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. பழையது கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டுட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு சண்டே மார்னிங். மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டில் சேவக்கோழி பிடிச்சி வச்சுருந்தாங்க, அதை அடித்து நல்லா தலதலன்னு கிரேவி மாதிரி வச்சுட்டு ஆட்டுக்காலில் வந்து ரசம் மாதிரி வச்சிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் கையில் ஒரு கோழி இருக்குல்ல, அந்த கோழி தான் வந்து இப்போ குழம்புல தலதலன்னு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி கோழியை அடித்து சாப்பிடணுமான்னு யோசிக்க தோணும், ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் யோசிக்க தோன்றது இல்லை. ஏன்னா நாட்டுக்கோழி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிராய்லர் கோழியை விட. அப்புறம் செம சாப்பாடு, நாட்டுக்கோழி முட்டை, ஆட்டுக்கால் ரசம், அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி இதெல்லாம் வச்சு நான் இன்னைக்கு மத்தியானம் நல்லா சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.